ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷிவ் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.1லேருந்து ஃபர்ஸ்ட் சம்மில் இருக்க தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சால்வ் எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல்ஸ் 3y/2 ப்ளஸ் 10 ஈக்குவல்ஸ் 3z ப்ளஸ் 5 ஈக்குவல்ஸ் 110 மைனஸ் y மைனஸ் z. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்போது லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ் அப்படின்னா 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்கப்பா, அதை நம்ம 2ஆக ரெடியூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து 2 வேரியபிள் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு அந்த 3ஆவது வேரியபிளை கண்டுபிடிச்சிடுவோம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு கண்டினியூஸ் ஈக்குவேஷனாக இருக்குது. இது எப்படிதான் பண்ணனா, ஏதாவது 2 எடுத்து சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரலாம், அடுத்த 2 எடுத்து இந்த மாதிரி சால்வ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வந்து அதுலேருந்து சால்வ் பண்ணலாம். பார்க்கலாமா? ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஈஸியான சம். We will start with solution. சரி, இவ்வளோ பெரிய ஈக்குவேஷனாக இருக்குல்ல, நம்ம அப்படியே எடுக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரை எடுக்கலாம். ஓகே, என்ன இருக்கு? எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல்ஸ் 3y/2 ப்ளஸ் 10. இங்கே 3y/2 வந்து இந்த 2 வந்து 3yக்கு மட்டும் தான் டினாமினேட்டர். ஸோ இதை வந்து காமன் ஆக்க போகிறோம். எப்படி மேம்? எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் இதை சும்மா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3y ப்ளஸ் 10 × 2 20 டிவைடட் பை 2. ஸோ அடுத்து என்ன பண்ணிடலாம்னா, இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ தட் 2 × x ப்ளஸ் 20 ஈக்குவல்ஸ் 3y ப்ளஸ் 20 இருக்கும். ஸோ 2x ப்ளஸ் 40 ஈக்குவல்ஸ் 3y ப்ளஸ் 20. ஸோ இப்போது இந்த பக்கம் எக்ஸையும் இந்த பக்கம் ஒய்யையும் மட்டும் வச்சுட்டு இந்த 40 அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ அதாவது கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கம், வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். 3x இங்கே அப்படியே இருக்கட்டும், இந்த 3y இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். ஈக்குவல்ஸ் 20 மைனஸ் 40, therefore 2x மைனஸ் 3y ஈக்குவல்ஸ் மைனஸ் 20ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. சூப்பர், இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இவனை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னா, அடுத்த 2 பேரை எடுத்து சால்வ் பண்ணலாமா? இப்படி செப்பரேட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து யாரை எடுக்கலான்னா, இந்த 2 பேரை எடுத்தாச்சு. அடுத்து இந்த 2 பேரை எடுக்கலாமா? ஸோ 3y/2 ப்ளஸ் 10 ஈக்குவல்ஸ் 2z ப்ளஸ் 5. சரி, இதை சால்வ் பண்ணலாமா? அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 3y ப்ளஸ் 20 டிவைட் பை 2 ஈக்குவல்ஸ் 2z ப்ளஸ் 5. ஸோ இந்த 2 அந்த பக்கம் போனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3y ப்ளஸ் 20 ஈக்குவல்ஸ் 2 × 2z ப்ளஸ் 5. ஸோ 3y ப்ளஸ் 20 ஈக்குவல்ஸ் 4z ப்ளஸ் 10. ஓகேவா? ஓகே, அகெயின் இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3y மைனஸ் 4z ஈக்குவல்ஸ் ப்ளஸ் 10 மைனஸ் 20. ஸோ என்ன கிடைக்குது? 3y மைனஸ் 4z ஈக்குவல்ஸ் மைனஸ் 10. ஸோ இவனை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2வாக எடுத்துப்போம். இவங்க 2 பேரையும் டீல் பண்ணோம், இவங்க 2 பேரையும் டீல் பண்ணோம். இப்போ கடைசியாக இந்த 2 பேரையும் டீல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இங்கே இடம் இல்லாதனால கீழே போய் எழுதலாம். என்ன ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்கலாம். 2z ப்ளஸ் 5 ஈக்குவல்ஸ் 110 மைனஸ் y ப்ளஸ் z. ஓகேவா? ஓகே, ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கிட்டோம்? 2z ப்ளஸ் 5 ஈக்குவல்ஸ் 110 மைனஸ் y ப்ளஸ் z. ஓகே, 2z அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 5 அப்படியே இருக்கட்டும். 110 இந்த மைனஸ் அவ்வளோ கொண்டு போகிறோம், மைனஸ் y மைனஸ் z. சரி, இப்போ அதே மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைட், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைட். ஸோ 2z மைனஸ் y மைனஸ் y மைனஸ் z இல்லையா? ஸோ இங்கே ப்ளஸ் y ப்ளஸ் z ஆகிடும் இந்த பக்கம் வரப்போ. ஸோ 110 மைனஸ் 5, therefore 3z ப்ளஸ் 2z ப்ளஸ் z 3z ப்ளஸ் y ஈக்குவல்ஸ் 105. ஈவனை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3யாக வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் பாருங்களேன்,
இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல் யார் யார் இருக்கா? ஒய் இருக்கான், இசட் இருக்கான். ஈக்குவேஷன் நம்பர் 3ல் யார் இருக்கா? அதே ஒய் இருக்கான், அதே இசட் இருக்கான். ஸோ என்ன பண்ணலாம், இவனுங்க 2 பேரையும் சால்வ் பண்ணால் ஒய் இசட் இவங்க 2 பேரும் கிடச்சிருவாங்க. அப்புறம் இந்த ஒய்யை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போட்டால் எக்ஸு கிடச்சிடும். அவ்வளோதான், நமக்கு ஈக்குவேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணோம், 3 பேர் இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு 4 ஈக்குவேஷன் இருந்துச்சு கண்டினியூஸாக ஈக்குவல் கொடுத்து. ஃபஸ்ட் 2 பேரை ஈக்குவேட் பண்ணோம், அடுத்த செகண்ட் 2 பேர், இப்போ தேர்ட் 2 பேர். ஓகேவா? ஓகே, அப்படியே பண்ணலாமா? ஓகே, ஸோ அப்படியே கீழே எழுதிக்கலாம். இங்கே என்ன பாருங்கள், 2 ஈக்குவேஷன்லேயுமே பாருங்கள், இங்கே 4z இருக்குது, இங்கே 3z இருக்குது. வேண்டாம், இங்கே 3y இருக்குது, இங்கே y இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா இவனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கேருந்து சப்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ எழுதிடலாமா? ஈக்குவேஷன் 3-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுலேருந்து ஈக்குவேஷன் 2-ஐ சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவேஷன் 3 என்ன? 3z, அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9z ப்ளஸ் ஈக்குவேஷன் அடுத்து யார் இருக்கா? ஒய் இருக்கா. ஒய்யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3y இஸ் ஈக்குவல்ஸ், அங்கே 110 இருக்குது, 110-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 315. ஓகேவா? ஓகே, ஸோ அப்படியே கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 2, ஸோ நான் இந்த ஈக்குவேஷன் 2-வை ஃபஸ்ட்டு ஒய் வர மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ 4z ப்ளஸ் 3y ஈக்குவல்ஸ் -10 இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ -4z ப்ளஸ் 3y ஈக்குவல்ஸ் -10. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா சப்ராக்ஷன் தான் பண்ணுறோம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, 9z ப்ளஸ் 4z, அப்போது 13z ப்ளஸ் 3y மைனஸ் 3y 0. இங்கே 315 ப்ளஸ் 10, அப்போது 325. ஸோ அப்போது 13z ஈக்குவல்ஸ் 325. ஓகே, அப்போ 13 3s போட்டாலே எவ்வளோ வந்துடும்? 39 வந்துடும். அப்போ 13 2s டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 13 2s 26. ஸோ அப்போ 2 ரிமைண்டர் 6. 13 5s 5 15 65. ஓகே, 5. ஓகேவா? ஓகே, ஸோ அப்போது நமக்கு என்ன கிடச்சிருச்சு? இசட்டோட வேல்யூ டைரெக்டாக கிடச்சிருச்சு. ஜாலியாக இருக்குல்ல? இசட்டோட வேல்யூ ஈஸியாக வந்துச்சு 25. இப்போ எனக்கு இசட் கிடச்சதுனால இசட்டை ஜாலியாக கொண்டு போய் எங்கே சப்ஸ்டிட் பண்ணலான்னா ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப்ஸ்டிட் பண்ணலாம். So z equals 25 and equation 3. என்ன equation 3? equation 3 என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த தான் இருக்குது. ஸோ என்னது? 3z plus y equals 105. ஸோ இங்கே நமக்கு என்ன தெரியும்? இசட்டோட வேல்யூ வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இசட்டோட வேல்யூ என்ன? 25. So plus y equals 105. 25 3s 75 plus y equals 105. So y இங்கே வச்சுட்டு 105 minus 75 அப்படியே சால்வ் பண்ணோன்னா y equals 13 கிடச்சிடும். ஓகேவா? ஓகே, சூப்பர். ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா சப் y equals 30 and equation 1. ஸோ equation 1 என்னென்னு பார்த்துலாமா? 2x minus 3y equals minus 20. So 2x minus 3y equals minus 20. So x ஓட வேல்யூ தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ minus 3y ஓட வேல்யூ 30 equals minus 20. So 2x minus 60. Sorry, 90 இல்லை, 3 3s are 9. 90 minus 20. So 2x equals minus 20. இந்த minus 90 அந்த பக்கம் போனால் plus 90 ஆகிடும். So 2x equals 70. 1 2s are 2. 35 2s are 70. So x equals 35. ஸோ அவ்வளோதான், நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எழுதிடலாமா? Therefore
x equals 35, y equals 30 and z equals எவ்வளோ 25 and finally z equals 25. அவ்வளோதான் இந்த சம். பார்க்க என்னமோ கொஞ்சம் பெருசாக பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம ஒன்று தான் பண்ணோம். அந்த பெரிய ஈக்குவேஷனை ரெண்டாக ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வந்தோம். ஸோ அப்போவே நமக்கு 2 வேரியபிள்ஸ் ஒரே மாதிரி இருக்காத மாதிரி 2 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. அவங்கள சால்வ் பண்ணால் நமக்கு ஒய் அண்ட் எக்ஸ் இசட் கிடச்சிருச்சு. ஸோ அவங்கள கொண்டு போய் அடுத்தத்துல சப்ஸ்டியூட் பண்ணப்போ நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூவும் கிடச்சிச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். இதே மாதிரி அடுத்தடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.